அன்புடை தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, தேர்தல் களம் 2026ல தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கட்சி கூட்டணிகளோட முடிவுகள். அதுல என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதிமுக, பாஜக, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் அந்த கூட்டணியில ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து ஜி.கே. வாசன் அவரும் அந்த கட்சியில இருக்கிறாரு. இதுக்கு மேல அன்புமணி இருக்கிறார். இவங்க இல்லாம மூத்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பிரேமலதா அவர்களும் கூட்டணிக்குள்ள வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது அதிமுக கூட்டணியில இருக்குது. ஆனா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரதானமான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அவங்கள சார்பில் இன்னைக்கு டெல்லியில ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. என்ன மீட்டிங் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் ராகுல் காந்தியை சந்தித்து தமிழ்நாடு தேர்தலுக்கான வேலைகள் குறித்தும் வியூகங்கள் குறித்தும் ரொம்ப பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு. இந்த டிஸ்கஷன்ல நல்லா ஓடுன தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்கிறாங்க பல பேர். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமா திமுக அப்படிங்கிறது காங்கிரஸை எதிர்க்க உருவாக்கப்பட்ட கட்சி. அங்க இருந்த நிலையிலிருந்து காங்கிரஸை சேர்ந்தவன் பலரை எம்எல்ஏ எம்பி ஆக்கி அழகு பார்த்திருக்கிறது திமுகங்கிற நிலையில திமுகவுக்கு காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஜெல்லோட ரேப்போட அவங்க வாட்டுக்கு வண்டியை ஒழுங்கா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு வழி மேல போய் 2024 பிஎம் எலெக்ஷன் அப்போ ராகுல் காந்தியை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இவர் தான் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின். அந்த அளவுக்கு திமுக காங்கிரஸ் மேல தாராளமா அன்பையும் சீட்டுல கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாலும் அன்பையும் ஆதரவையும் சப்போர்ட்டையும் ஒவ்வொரு காங்கிரஸ் வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுல காட்டுற முனைப்பையும்னு திமுக அவங்களுக்கு ரொம்ப லாயலா நடந்துக்கிட்டாங்க. அவங்கள ரொம்ப ராயலாவும் ட்ரீட் பண்ணாங்க. ஆனா இப்போ தாவேகா அப்படிங்கிற அந்த துருப்பை, விஜய் அப்படிங்கிற அந்த ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி இப்போ காங்கிரஸ்குள்ள இருக்க பல பேர் கேம் ஆடிட்டு. அதாவது திமுகவை சேர்ந்த யாருமே காங்கிரஸ்காரங்களை மதிக்கிறது இல்லை. மாவட்ட அளவில், நகரம்ல, ஒன்றியம்ல அப்படின்னு பல இடங்களில் காங்கிரஸ்காரங்களுக்கு அது பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது. நம்ம தாவேகாவோட போயிட்டோம் அப்படின்னா 40-70 சீட்டு 80 சீட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 4 இடத்துல ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும். 3-4 மாநிலத்தில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கை நம்ம அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணி, யூட்டிலைஸ் பண்ணி, மார்க்கெட்டலைஸ் பண்ணி, கான்செப்சுவலைஸ் பண்ணி காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை தனிப்பெருங்கட்சியா நம்ம பெருசா வார்த்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா, முதல்ல தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியை சேர்ந்த தலைவர் விஜய் அவர் முதல்ல களத்துக்கு அவருக்கான ஓட் பர்சன்டேஜை நிரூபிக்கணும். அந்த வேலையெல்லாம் பத்தி நம்ம நிறைய கடந்த 2-3 வீடியோக்களா தொடர்ந்து சமர் சேனல்ல பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப காங்கிரஸை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் பெர்ஃபெக்டா விஜய் யூஸ் பண்ண பாக்குறாங்கன்னு புரியுது. எப்படி பெர்ஃபெக்டா யூஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா, இதே இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரன் வந்தார் இல்லையா, அவர் வருவதற்கான அந்த ரோட் மேப் டைம்லைன் எடுத்து பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஒரு விசேஷத்துல பிரஸ் மீட்ல கேட்கும் போது நாங்க என்டிஏ கூட்டணியிலே வெளியேறிவிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. என்டிஏல தினகரன் இல்லையா, வெளியே வந்துட்டாரா அப்படின்னு அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல பிரஸ் மீட் எல்லாம் வைக்கும் போது அந்த பிரஸ் மீட்ல போயிட்டு விஜய் ஒரு வலிமையான தலைவராக இருக்கிறார், உண்மையிலே திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கான பாசிட்டிவ் பச்சை கொடிகள் அதிகமாக தினகரன் சைட்ல இருந்து காட்டப்பட்டு கொண்டே வந்துச்சு. அந்த சினாரியாவை பார்க்குறப்ப தினகரன் தாவேகாவோட கையை கோர்த்துருவார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வரைக்கும் போச்சு. அதோட உச்சகட்டம் தான் செங்கோட்டையன் இணைப்பு. செங்கோட்டையன் இணைந்து இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்கன்னு சொன்னோடனே அந்த லிஸ்ட்ல எதிர்பார்க்கப்பட்ட முதல் பேர் டிடிவி தினகரன், 2வது பேர் ஓ பன்னீர்செல்வம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற அளவுக்கான இதெல்லாம் போச்சு. ஆனா டிடிவி தினகரன் ரொம்ப கிளவரா என்டிஏ கூட்டணிக்குள்ள போவதற்கு இதை ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுத்திட்டார். நான் போயிடுவேன் விஜய் கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இங்க எடப்பாடி பழனிசாமியவே கன்வின்ஸ் பண்ண வச்சு என்டிஏ அலையன்ஸுக்குள்ள ரொம்ப சேஃபா உள்ள திருப்பி வந்திருக்கிறார். இப்போ இது என்ன டிடிவி தினகரனுக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னா, அதிமுகவை ஓட்டுகள் டிடிவிக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டுகள்னு இந்த 2 ஓட்டுகளும் ஒன்னா சேரும்போது
டிடிவி தினகரன் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கும் டிடிவி தினகரனின் அமமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கும் அவங்களுக்கு டீசன்ட் நம்பர்ஸுங்கிறத தாண்டி 2ஆம் இடம் அப்படிங்கிறதே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது டிடிவி தினகரனுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். சட்டசபை தேர்தல் எம்எல்ஏ அதுல ஒரு 4-5 பேரோ ஒரு 10 பேரோ எம்எல்ஏ ஆயிட்டாங்க அப்படின்னா அது இன்னுமே அவருடைய பலத்தை ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். ஸோ அவருக்கு அது கம்ப்ளீட் வின் அந்த நகர்வு அப்படிங்கிறது. அப்படியே தூக்கி காங்கிரஸோட பொருத்துறோம் அப்படின்னா தாவேகால 70 சீட்டு தராங்களாயா, 234 தொகுதியிலும் ஒரே வேட்பாளர், அவர் பெயர் விஜய் அப்படின்னு சொல்ற தாவேகா 80 சீட்டு கொடுக்குற அளவுக்கு காங்கிரஸ் மேல அவ்வளோ என்ன பாசமா இருக்காங்க அப்படின்றது தெரியல. இல்ல சமீபத்துல தாவேகாவை சேர்ந்த பல நிர்வாகிகள் சொல்றது மாதிரி 40%, 50%, 60%, 120% வாக்கு தமிழ்நாட்டுல தாவேகா வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கான அவ்வளோ பெரிய ஓட் ஷேரை வச்சுக்கிட்டு எதுக்கு கூட்டணி கட்சி முதல்ல தாவேகாவுக்கு தேவைன்னு தெரியல. ஏன்னா அவங்க தான் தனிப்பெரும்பான்மையாச்சு, முதன்மை சக்தியாச்சே, அப்புறம் ஏன் கூட்டணிக்கு அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அதாவது தாவேகாவுடைய தேவை அப்படிங்கிறது, தாவேகாவுடைய பலம் அப்படிங்கிறது, தேவை அப்படிங்கிறது என்னன்னா, தாவேகாவின் பலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் 10,000 வாக்குகள் ஆரம்பித்து அதிகபட்சம் 50,000, 60,000 வாக்குகள் வரைக்கும் தற்போது அவங்க வச்சிருக்கிறாங்க. அது எந்த தொகுதியில எவ்வளோ அப்படிங்கிறது தெரியல. அந்த அதிகபட்சம்ங்கிறது குறையலாம், குறைந்தபட்சம் இன்னும் குறையலாம். ஆனா மினிமம் கேரண்டி 10,000 ஓட்டு விசில் சின்னத்துக்கு எங்க நின்றாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனா இந்த 10,000 ஓட்டை வச்சு ஒரு 2 லட்சம் 3.5 லட்சம் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூன்சில தாவேகாவால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. டெபாசிட் வாங்க முடியுமானா முடியாது. அப்ப குறைந்தபட்சம் அந்த டெபாசிட்டை பெறுவதற்காவது தாவேகாவுக்கு துணையா அலையன்ஸ்ன்னு ஏதாவது ஒரு கட்சிகள் தேவை. அதை விட முக்கியமா இவங்க சொல்ற வரலாறு திரும்புகிறது கணக்குக்கே வந்தாலும் 1967, 1977 இரண்டிலும் எம்ஜிஆரும் அண்ணாவும் அலையன்ஸ் வச்சுதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப அண்ணா எம்ஜிஆரால் சாத்தியப்படாத ஒன்றை 3 எழுத்து மந்திரத்தை கூட்டணி அப்படிங்கிற 4 எழுத்து இல்லாமல் விஜய் வெற்றி என்கிற 3 எழுத்தை அடைவாரா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. கலையதார்த்தம் புரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாவேகா ஆதரவாளர்களும் கமெண்ட் போடுறதுனால தாவேகாவால ஜெயிக்க முடியாது. களத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில அவங்க போட்டி போடும்போது அதான் 10,000 ஓட்டுங்கிறது கண்டிப்பா தாவேகாவுக்கு மினிமமா கிடைக்கும். அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கா, இருக்கு, இந்த ஓட்டு கிடைக்குமா, உறுதியா கிடைக்கும். ஆனா அந்த டெபாசிட்டுக்காவது அந்த ஓட்டு தேருமா அப்படின்னா அதுதான் கேள்வி. அது தாவேகாவுக்கு புரிந்திருப்பதனால்தான் கூட்டணி கதவை திறந்து வச்சுட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு முதல் மாநாட்டில் சொல்லிய தாவேகா இன்று வரை தொடர்ந்து கூட்டணிக்கான கதவுகளை திறந்து கூட்டணிக்காக பங்களாவையே திறந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்காகவும் திறக்கப்படாத பனையூரின் வாசல் கதவுகள் காங்கிரஸ் உள்ளே வரட்டும், கூட்டணிக்கு யாரேனும் வரட்டும் அப்படின்னு முஸ்தபா வரைக்கும் கதவை திறந்து உள்ள அனுமதிச்சிருக்கிறாங்க. யாராச்சும் எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, யார் கூட்டணிக்கு வந்தாலும் நாங்க வரவேற்கிறோம், கூட்டணிக்கு அனைவரும் வருக, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்மளால மாற்றத்தை உண்டாக்க முடியும், முதன்மை சக்தியை இன்னும் முன்னிறுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் அப்படின்னு தாவேகா கோரிக்கை. இப்ப காங்கிரஸ் சைட்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னா நல்லா போய்கிட்டு இருக்கு. எம்பி எலெக்ஷன்ல எம்பியாலாம் ஜெயிக்க வச்சாங்க. கடந்த முறை இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மார்ச் மாசத்துல தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அப்படிங்கிற ஒன்றை கடந்த தேர்தலில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய தேர்தலில் பார்த்தா பிப்ரவரி மாதம் அந்த டேட்டு பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல அந்த குழுவை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துறது, யாருக்கு என்னென்ன தொகுதி, எந்தெந்த தொகுதி, எத்தனை சீட்ஸு, இதெல்லாம் பேசுறதுக்கான குழுவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தாவேகான்னு ஒருத்தர் புதுசா வந்துட்டு அதே காரணத்துக்காக நாங்க ஏன் பறக்கணும், நாங்க தான் ஏற்கனவே மாசத்துக்கு 2 மாநாடு, தொடர்ந்து பரப்புரை பயணங்கள், சூறாவளி சுற்றுப்பயணம், மாவட்டந்தோறும் பயணங்கள், இது போக தமிழக அரசின் சாதனைகள் அத்தனையும் விளம்பரங்களாகவும் சோசியல் மீடியாவில் ஆட்ஸாகவும் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தமிழ்நாடு முழுக்க அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு தங்களுடைய பணிகளை பரப்புரைகளை ஆல்ரெடி ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு திமுக. அப்ப
திமுக பரபரக்கவோ அவசரமோ பட வேண்டிய தேவையில்லை. ஆனா காங்கிரஸுக்கு அந்த தேவை எழுந்திருக்கிறது. விஜய இப்ப டிடிவி மாதிரியே தமிழ்நாட்டு காங்கிரஸை சேர்ந்தவங்க காட்டி அவர் எங்களுக்கு 70 தரேன்னு சொல்றாரு. இந்த 70ல பாதி ஒரு 35 நம்ம கொடுத்துட்டீங்கன்னா செட்டில் ஆகிக்கலாம் ஐயா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படிங்கிற போதுக்கு ராகுல புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான காமெடிகள் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் மீண்டும் தற்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு திமுகவோ அதிமுகவோ வரும். சூரியன் மலர்ந்தாலும் சரி, சூரியன் உதித்தாலும் சரி, இலை மலர்ந்தாலும் சரி, கை இனி தமிழ்நாட்டில் ஓங்காது. அதோட மறந்துட வேண்டியதான் தமிழ்நாட்டை. விசிலுக்கு வேலையே கிடையாது. அதுதான் நிதர்சனமா நடக்க போறது. அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார் ராகுல் காந்தி அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இனி பிஜேபிக்கு இதுவரை களத்துல எப்படி பிஜேபி பெரும்பான்மையை நிரூபிக்கலையோ, அதிமுகங்கிற கூட்டணியோட தான் எம்எல்ஏவே ஆனாங்க, அது மாதிரி காங்கிரஸுக்கான நிலை தள்ளப்படும். ஆனா திருப்பி காங்கிரஸை யாரு சேர்த்துக்குவா, திமுக திருப்பியும் சேர்த்துக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஆனா அந்த தவறையெல்லாம் காங்கிரஸ் செய்யாதுன்னு நம்புவோம். ஆனா தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல இருந்து போய் எம்எல்ஏ இருக்கவங்க, எம்பியா இருக்கவங்கலாம் போய் வசனம் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. விஜய் கூட தான் போயே ஆகணும், விஜய் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வசனம் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. விஜய் வருவார், வெற்றி வருமா காங்கிரஸுக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. இன்னொன்று, அப்படி ஒரு வேலை இஃப் இன்கேஸ் கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா திமுக ஒரு அடி அடிக்கும் காங்கிரஸை. அந்த அடியை காங்கிரஸால வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க முடியாது. ஜெயிக்கிறது யாரு தோக்கிறது யாருன்னு அப்புறம், களத்துல இத்தனை நாளா கூட இருந்துட்டு இப்படி போன காங்கிரஸை திமுக ஒரு விதமா டீல் பண்ணும். அந்த டீலிங் காங்கிரஸால என்னைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இன்னையோட மெயினான தமிழ்நாட்டு அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு காங்கிரஸ் விஜயை ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி திமுக கூட்டணிக்குள் அதிக தொகுதிகளை பெற எத்தனிக்கிறது அப்படிங்கிறது தான். விஜயுடன் கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு பல காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தியை போட்டு ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் டெல்லியில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் பேசுவோம். சமரசமின்றி தமிழக மக்களின் குரலாக ஒலிக்கும் சமர்.